வெல்கம் டு HTML series. இன்னைக்கு நம்ம HTML seriesல few useful tags பத்தி பார்க்க போறோம். So first audio tag. Audio tag யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெப் பேஜ்ல ஆடியோவை எம்பெட் பண்ண முடியும். So such as music or other audio streams. So எந்தெந்த browserல இந்த ஆடியோ ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத இங்க கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிதான் நமக்கு browserல ஆடியோ டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வீடியோ டேக். சேம் ஆடியோக்கு என்ன ஃபார்மேட்ல நம்ம கோட் எழுதுறோமோ அதே ஃபார்மேட் தான் வீடியோக்கும். பட் ஆடியோ அப்படின்ற டெக்ஸ்ட்டுக்கு பதில் நம்ம வீடியோ அப்படின்ற டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவுமே வந்துட்டு எந்தெந்த ப்ரௌசரில் என்ன டைப் ஆஃப் வீடியோ ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு ப்ரௌசரில் இப்படிதான் வீடியோ வியூ ஆகும். நெக்ஸ்ட் மார்க்யூ டேக்ஸ் இன் HTML. இது வந்துட்டு ஒரு ஸ்க்ராலிங் டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணும். ஸ்க்ராலிங் டெக்ஸ்ட் ஒரு ஸ்க்ராலிங் இமேஜ். இதில் நிறைய attributes இருக்கு. பிஹேவியர்ல 3 டைப்ஸ் இருக்கு. ஸோ ஸ்க்ரால்னா ஸ்க்ரால் ஆகிட்டே இருக்கும் கண்டினியூஸா. ஸ்லைட்னா எந்த சைட்ல நம்ம என்ன டைரக்ஷன்ல ஸ்க்ரால் சொல்றோமோ அந்த டைரக்ஷன்ல இருந்து ஸ்க்ரால் ஆகி நமக்கு அந்த ஸ்க்ரீனோடைய எண்டு ரீச் ஆனதும் ஸ்டாப் ஆயிடும். அந்த மார்ஜின் ரீச் ஆனதும் ஸ்டாப் ஆயிடும். ஸ்லைடர் ஆல்டர்னேட் வந்துட்டு ஸ்க்ராலோடைய ப்ராப்பர்ட்டி அண்ட் ஸ்லைடோடைய ப்ராப்பர்ட்டி மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸ்க்ரால் பண்ணிட்டே போய் அந்த மார்ஜினை டச் பண்ணதும் திருப்பி ஸ்லைட் ஆகிட்டே போய் மார்ஜினை டச் பண்ணதும் திருப்பி பேக்ல ஸ்க்ரால் பண்ணும். ஸோ டைரக்ஷன்ல வந்துட்டு 4 வேல்யூஸ் லெஃப்ட் ரைட் அப் டவுன் width and height நம்ம பிக்சல்ஸ்ல இல்லை பெர்சன்டேஜ்ல மென்ஷன் பண்ணிக்கலாம். ஹெட் ஸ்பேஸ் வி ஸ்பேஸ் அப்படின்னா ஹரிசாண்டல் ஸ்பேஸ் வெர்டிக்கல் ஸ்பேஸ். ஸோ மார்ஜின்ல இருந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல நம்மளுடைய ஃப்ரேம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் ஸ்க்ரால் டிலே. ஸோ ஸ்க்ரால் டிலே வந்துட்டு எவ்வளோ செகண்ட்ஸ்ல என்னுடைய கண்டென்ட் ஸ்க்ரால் ஆகணும் எவ்வளோ நேரத்தில் அப்படின்றத மென்ஷன் பண்ணுவோம் செகண்ட்ஸ்ல. அண்ட் ஸ்க்ரால் அமௌண்ட் இது வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கண்டென்ட் எனக்கு ஸ்க்ரால் ஆகணும் அப்படின்றத நம்பர்ஸ்ல மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் லூப் வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணலன்னா டிஃபால்ட்டா இன்ஃபினைட் லூப்ல தான் போயிட்டு இருக்கும். லூப்ல வந்து 3, 4, 5 அப்படின்னு நம்ம கவுண்ட் சொல்லணும்னா அத்தனை டைம்ஸ் பேக் ஃபோர்த் போயிட்டு வந்து பாஸ் ஆயிடும். ஸோ இது வந்து ஸ்க்ரால்ல யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர். ஸ்க்ரால் அண்ட் ஆல்டர்னேட்ல யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பிஜி கலர் வந்து பேக்ரவுண்ட் கலர். ஸோ நம்ம கண்டென்ட் எவ்வளோ இருக்கோ அந்த கண்டென்ட்டுக்கான பேக்ரவுண்ட் மட்டும்தான் நமக்கு வியூ ஆகும். எக்ஸ்ட்ரா சைஸ் நம்ம வந்துட்டு கொடுத்துருந்தோம்னா அந்த சைஸ்க்கு வியூ இல்லைன்னா நம்ம அந்த கண்டென்ட் எவ்வளவோ அவ்வளோ மட்டும் தான் நமக்கு பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் சம்மரி டேக்னா இங்கே கீழே ஒரு குட்டி அனிமேஷன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கண்டென்ட் வியூவா. ஸோ அங்கே வந்துட்டு டீடைல்ஸ் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணுவோம். டீடைல்ஸ் டேக்குள்ள சம்மரி டேக்ல நம்ம என்ன கண்டென்ட் HTML அப்படின்ற கண்டென்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு கீழே பேரா டேக் இல்லை இமேஜ் டேக் இல்லை என்ன டேக் யூஸ் பண்ணுறோமோ அந்த டேக் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி டவுன் ஆரோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வியூ ஆகும். நெக்ஸ்ட் அப்ரிவியேஷன் ABVR டேக். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ரிவியேஷன்ஸ் இருக்கு இல்லையா. அப்ரிவியேஷன்ஸ் அண்ட் ஆக்ரோனம்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட் மேலே இருந்துச்சுன்னா அந்த HTML ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் இந்த ABVR டேக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அது மேலே கர்சர் இந்த மாதிரி ஹோவர் பண்ணும்போது நமக்கு அதோடைய அப்ரிவியேஷனை டைட்டில் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணோம்னா இங்கே வியூ ஆகும். நெக்ஸ்ட் ப்ராக்ரஸ் டேக். ஃபைல் டவுன்லோட் ஆகுறது இல்லை நம்ம ஏதாவது கேம் இல்லையான குவிஸ் இல்லை ஏதாவது டெஸ்ட் அட்டன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ரௌசரில் நம்மளுடைய ப்ராக்ரஸ் காட்டுது இல்லையா. ஸோ இதை வந்துட்டு நம்ம ப்ராக்ரஸ் டேக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அச்சீவ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நம்ம கோடாக பார்க்கலாமா. நான் ஆல்ரெடி கோட் பண்ணியிருக்கேன். அந்த கோடை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆடியோ. ஆல்ரெடி நான் ஆடியோவும் வீடியோவும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். டவுன்லோட் பண்ணி நீங்கள் இந்த index.html இந்த ஃபைலை எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களோ அங்கே தான் வந்துட்டு இந்த ஆடியோவும் வீடியோவும் இருக்கணும். ஸோ இங்கே நான் ஆடியோ டேக்ல கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா டிஃபால்ட்டாக நம்ம கண்ட்ரோல் தேவை. பாஸ் அண்ட் பிளே, வால்யூம் இன்க்ரீஸ் அந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் நமக்கு இருக்கணும். அப்போதான் நமக்கு ஆடியோ பிளே ஆகும். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு சோர்ஸ் டேக்ல சோர்ஸ் அண்ட் டைப் ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணியிருக்க. சோர்ஸை வந்துட்டு என்ன சோர்ஸ் யூஸ் பண்ணணும் அண்ட் தென் டைப்ல ஆடியோ / அதோடைய ஃபார்மேட். அதே மாதிரி தான் வீடியோக்கும் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் இங்கே வந்துட்டு வித் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். வித் அண்ட் ஹைட் வீடியோன்றதுனால இங்கே சோர்ஸ் டேக் யூஸ் பண்ணியிருக்கு. சோர்ஸ் அண்ட் டைப் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மார்க்யூ டேக் எந்த ஒரு ஆட்ரிபியூட்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்ல வந்துட்டு ஸ்லைட், டைரக்ஷன் டவுன், ஹைட் அண்ட் வித். நெக்ஸ்ட் பிஹேவியர் ஆல்டர்னேட், அதாவது ஸ்லைடும் ஸ்க்ராலும் ஆகும். இங்கே வந்துட்டு ரைட், இங்கே ஹைட் அண்ட் வித் செட் பண்ணியிருக்கேன். இங்கே நான் இந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலையே. எனக்கு டிஃபால்ட் என்ன ஆகும்னா பிஹேவியர் வந்துட்டு ஸ்க்ரால்ல இருக்கும், டைரக்ஷன் வந்துட்டு லெஃப்ட்ல இருக்கும். அதாவது ரைட் டு லெஃப்ட் ஸ்லைட் ஆகும் எனக்கு. இங்கே வந்துட்டு ஸ்க்ரால் டிலே அண்ட் ஸ்க்ரால் அமௌண்ட் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரால் டிலே நம்பர்ஸ் அதிகமாக நமக்கு டிலே அதாவது ஸ்லோவாக ஸ்க்ரால் ஆகும். ஸ்க்ரால் அமௌண்ட் நம்பர்ஸ் அதிகமாக ஸ்பீடாக கண்டென்ட் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் அண்ட் தென் V ஸ்பேஸ் அண்ட் ஹெட் ஸ்பேஸ். இங்கே நான் வந்துட்டு லூப் கொடுக்குறேன். லூப் வந்துட்டு ஒரு 4 மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே நான் BR டேக் யூஸ் பண்ணி ஒரு பேரா ஒரு மார்க்கெட் டேக்குள்ளேயே நான் நிறைய
லைன்ஸ் பிரேக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் சம்மரியில் டீடைல்ஸ் டேக்குள்ள நான் சம்மரி கிரியேட் பண்ணிட்டு அந்த சம்மரி கீழே நான் ஒரு பேரா டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் திருப்பி இதே பேரா டேக்கையும் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு 2 பேரா டேக்குமே எனக்கு வியூ ஆகும். நெக்ஸ்ட் ABBR டேக் இந்த WHO ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் நான் ABBR டேக் யூஸ் பண்ணி ரேப் பண்ணியிருக்கேன். இந்த டைட்டில் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி WHO உடைய ஃபுல் ஃபார்ம் அப்ரிவியேஷன் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராக்ரஸ் டேக் அதில் லேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். டவுன்லோடிங் ப்ராக்ரஸ் இங்கே ID. ஸோ ஃபார் இருந்ததுன்னா ID. இங்கே வேல்யூ அப்படின்ற ஆட்ரிபியூட்ல நான் 32 கொடுத்துருக்கேன். மேக்ஸில் 100 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எனக்கு எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படின்றத பார்ப்போமா? இங்கே எனக்கு ஆடியோ இருக்கு, ஆடியோ பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இங்கே வீடியோ இருக்கு, எனக்கு வீடியோவும் பிளே ஆகுது. நான் ஃபுல் ஸ்க்ரீன் வேணும்னாலும் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கிங் டேக்ல நான் எந்த ஒரு ஆட்ரிபியூட்ஸ்மே யூஸ் பண்ணல. ஸோ எனக்கு டைரக்ஷன் லெஃப்ட், ஸ்க்ரால், பிஹேவியர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அப் டு டவுன், அதாவது நான் ஆட்ரிபியூட் அப் அப்படின்னு டவுன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு அப்லேருந்து டவுன் வரைக்கும் வருது. அதே மாதிரி நான் ஸ்லைடு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு எந்த ஹைட்டை ரீச் பண்ணதும் எனக்கு ஸ்லைட் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். இது பார்த்தீங்களா, ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு பேக் அண்ட் ஃபோர்த் போகுது இல்லையா, இது ஆல்டர்னேட். இங்கே ஆல்டர்னேட்ல நான் ரைட் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால எனக்கு ரைட்ல வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது அண்ட் பேக் அண்ட் ஃபோர்த் போகுது. நான் 4 லூப் கொடுத்துருந்ததுனால எனக்கு பேக் அண்ட் ஃபோர்த் போய் 4 டைம்ஸ் லூப் ஆயிட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்க்ரால் டிலே அண்ட் ஸ்க்ரால் அமௌண்ட். இங்க ஸ்க்ரால் டிலேக்கு நான் 400 கொடுத்துருக்கேன். இப்போ நான் 4000 இன்க்ரீஸ் பண்ணேன்னா உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுவே நான் 40 அப்படின்னு கொடுத்தேன்னா டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நான் 400 செட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்க்ரால் அமௌண்ட் 40 இருக்கு. இப்போ நான் 4 கொடுத்தேன்னா, இப்போ 400 கொடுத்தேன்னா டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இங்கே வி ஸ்பேஸ் அண்ட் ஹெட் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால எனக்கு இங்க இருந்து ஹரிசான்டல் ஸ்பேஸ் அண்ட் வெர்டிகல் ஸ்பேஸ் இருக்கு. அதுக்காக தான் உங்களுக்கு ஹரிசான்டல் ரூல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 வேல்யூமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கு? இந்த வேல்யூ பேட்டரி பிட்ஸ் நான் அப்ளை பண்ணேன்னா எனக்கு எப்படி இருக்கு அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது சம்மரி எலமெண்ட். இங்கே நான் ட்ராப் டவுன் கிளிக் பண்ணதும், ட்ராப் டவுன் ஐகானை கிளிக் பண்ணதும் இங்கே எனக்கு 2 கண்டென்ட்டுமே வருது. இந்த ட்ரையாங்கல் நான் திருப்பி கிளிக் பண்ணனா எனக்கு கண்டென்ட் எல்லாமே ஹைட் ஆயிடுது. நெக்ஸ்ட் WHO அப்படின்ற கண்டென்ட் மேலே நான் கர்சர் வைக்கும்போது எனக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு இங்கே ப்ராக்ரஸ்ல 100%ல 32% கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதுவே நான் இங்கே போயிட்டு 82% அப்படின்னு நான் சேஞ்ச் பண்றேன். அப்போ எனக்கு ப்ளூ லைன் 82%க்கு கவர் ஆயிருக்கு. Thanks for watching. If you have any doubts, please contact us or else comment will clarify your doubts.